குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் என்பதை பற்றி. இப்போ முதலாக ஜான் டால்டன் அணுக்களை பற்றி முதலாக ஒரு கொள்கையாக வெளியிட்டவர் ஜான் டால்டன். இவர் வெளியிட்ட அணுக்கொள்கை டால்டனின் அணுக்கொள்கை அப்படின்னு பேர். ஆனால் இந்த டால்டனின் அணுக்கொள்கை மிகவும் குறைபாடுடையதாக இருக்கு. குறைபாடு இருக்கோ நிறையா இருக்கோ, ஆனால் முதல்ல அணுக்கொள்கையை வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் டால்டன் தான். இந்த ஜான் டால்டனுடைய அணுக்கொள்கை மிகவும் குறைபாடுடையதாக இருக்குன்னு சொல்லி ரூதர்ஃபோர்டுங்கிற ஒருத்தர், அடுத்தது நீல்ஸ் போர்ங்கிறவர், ஷ்ரோடிஞ்சர் அதாவது SCH ரோடிஞ்சர் இப்படி சொல்லுவாங்க, ஷ்ரோடிஞ்சர். இவர்கள் சேர்ந்து ஒரு நவீன அணுக்கொள்கையை வெளியிட்டார்கள். இது நவீன அணுக்கொள்கையை வெளியிட்டவர்கள். ஒன் வேர்ட்ல கேட்கலாம், அணுக்கொள்கையை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா ஜான் டால்டன். நவீன அணுக்கொள்கையை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஷ்ரோடிஞ்சர். இந்த 3 பேரையும் சொல்லணும். அடுத்த கேள்வி, நவீன அணுக்கொள்கையை கூறு அப்படின்னு கேட்டுருவாங்க. நவீன அணுக்கொள்கையை கூறு அப்படின்னு கேட்பாங்க. இதுல 7 பாயிண்ட் இருக்கு. 7 பாயிண்ட் உங்க புத்தகத்தில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். 7 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டால்டன் சொன்னாரு அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா அவர் காலத்திற்கு பின்னர் அணுவானது பிளக்கப்பட்டு அணுக்கு உள்ளுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற பொருட்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அணுவை பிளக்க முடியாதுங்கிறது தப்பு. அதனால நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரையிலும் அணுவானது பிளக்கக்கூடியதுதான். அணுவானது பிளக்கக்கூடியது. இதுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற 3 பொருட்கள் இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக அணுவை பிளக்க முடியுதான் நவீன அணுக்கொள்கை, மாடர்ன் அட்டாமிக் தியரி. நவீன அணுக்கொள்கையின்படி அணுவானது பிளக்கக்கூடியது. இது அணு பிளந்தால் அதற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பொதுவா அணுக்கு ஒரே அணு எண்ணும். இப்போ குளோரின், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குளோரின்னா ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது டால்டன் காலத்துல. ஆனா பின்னாடி வந்தவங்க குளோரின்லயே 2 வகையான குளோரின் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு 17 என்கின்ற அணு எண்ணை கொண்ட குளோரின், ஆனா அதுக்கு அணு நிறையன் 35. இன்னொன்னு அதே 17 என்ற குளோரின் 37 அணு நிறையன். அதாவது இவைகளுக்கு ஐசோடோப்புகள் அப்படின்னு பேர். இவைகளுக்கு என்ன பேரு? ஐசோடோப்புகள். ஐசோடோப் அப்படின்னா என்ன? ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு அணு நிறையன்கள். அணு எண் 2க்கும் ஒண்ணுதான், 2ம் குளோரின் தான். இதுக்கும் 17 தான், இதுக்கும் 17 தான். ஆனா இந்த குளோரினுக்கு அணு நிறையன் 35, இந்த குளோரினுக்கு அணு நிறையன் 37. அப்ப இந்த உலகத்துல 2 வகையான குளோரின் இருக்கு. 2க்கும் அணு எண் 1, ஆனா 35 அணு நிறையனுடைய குளோரினும் இருக்கு, 37 அணு நிறையனுடைய குளோரினும் இருக்கு. இவைகளுக்கு ஐசோடோப்புகள்னு பேர். இப்ப நமக்கு தனியாவே கேள்வி கேட்டுருவாங்க, ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஒத்த அணு எண்ணையும்
மாறுபட்ட அணு நிறை எண்களையும் கொண்டுள்ள தனிமங்களுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயரு. ஓகே, இது ஐசோடோப்னா என்ன? அணு எண் ஒன்னா இருக்கணும், அணு நிறை எண் மாறி இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு ஐசோடோப்புகள்னு பேரு. ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட அணு நிறை எண்களும் இருந்துச்சுன்னா அதற்கு ஐசோடோப்புகள் என்று பேரு அப்படின்னு இதை நீங்க எழுதிடலாம். ஸோ ஐசோடோப்புகள் என்றால் என்னன்னு கேள்விக்கு இதுதான் பதில். இப்போ பாயிண்ட் நம்பர் 2, நவீன அணுக்கொள்கையின் இரண்டாவது பாயிண்ட், சில தனிமங்களில் அணு எண் ஒன்றாகவும் அணு நிறை எண் மாறுபட்டும் காணப்படுகின்றன, அவைகளுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர். இது நவீன அணுக்கொள்கையின் இரண்டாவது பாயிண்ட். இதே மாதிரி நவீன அணுக்கொள்கையின் மூன்றாவது பாயிண்ட் ஐசோபார். இப்போ ஆர்கான் ஒன்று இருக்கு. இந்த ஆர்கானுக்கு அணு எண் 18, ஆனா அணு நிறை எண் 40. இது கால்சியம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க, கால்சியத்துக்கு அணு எண் 20, அணு நிறை எண் 40. இப்ப பாருங்க, அணு நிறை எண் ஒண்ணா இருக்கு, ஆனா அணு எண் மாறி இருக்கு. இது மாதிரி இருந்தா இதற்கு ஐசோபார்கள் என்று பேர். 2 மார்க்கெட்ல கேட்பாங்க, ஐசோபார்கள் என்றால் என்ன? ஒத்த, இப்ப ஐசோடோப்னா என்ன? ஒத்த அணு எண் மாறுபட்ட அணு நிறை எண். இங்க ஒத்த அணு நிறை எண் மேல போட்டிருந்தா அணு நிறை எண், கீழே லெப்ட்ல போட்டிருந்தா அணு எண், மேல ரைட்ல போட்டிருந்தா அணு நிறை எண். இப்படித்தான் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒத்த அணு நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்களையும் கொண்ட தனிமங்களுக்கு ஐசோபார்கள் என்று பேரு. இப்ப தனியா ஐசோடோப்புகள் என்றால் என்னன்னாலும் எழுத தெரியணும். ஐசோடோப்புனா என்ன? ஒத்த அணு எண் மாறுபட்ட அணு நிறை எண். ஐசோபார்னா என்ன? ஒத்த அணு நிறை எண் மாறுபட்ட அணு எண். இது ஐசோபார்கள். இது பாயிண்ட் நம்பர் 3. நவீன அணுக்கொள்கையின் முதல் பாயிண்ட், அணு பிளக்கக்கூடியது, அதை பிளந்தால் அதற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்கள் உள்ளன. இரண்டாவது பாயிண்ட், ஒத்த அணு எண்களையும் மாறுபட்ட அணு நிறை எண்களையும் உடைய ஐசோடோப்புகள் உள்ளன. மூணாவது பாயிண்ட், ஒத்த அணு நிறை எண்களையும் மாறுபட்ட அணு எண்களையும் உடைய தனிமங்களும் உள்ளன. இது தேர்ட் பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இந்த அணு எண் இருக்கு பாருங்க, இவைகள் இப்போ ஒரு ஃபார்முலா. C6H12O6 ஒரு சேர்மம். இப்போ குளோரின் என்பது தனிமம், ஒன்னே ஒன்று தனிமம். ஆக்சிஜன் ஒரு தனிமம், ஹைட்ரஜன் ஒரு தனிமம், சோடியம் ஒரு தனிமம், கார்பன் ஒரு தனிமம். இது ஒன்னொன்னு தனிமம். ஆனா இந்த தனிமங்கள்லாம் சேர்ந்து உண்டாகிறதுக்கு என்னன்னு பேரு? சேர்மம்னு பேரு. இப்போ வாட்டர் H2O அப்படின்னா என்ன? இது ஒரு சேர்மம், காம்பவுண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சேர்மங்கள் தனிமம், அதாவது இதுல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி இப்ப C6H12O6 தான் உங்க புக்ல இருக்கக்கூடிய உதாரணம். இப்போ H2O எடுத்துங்க, இதுல 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்கு. இது 2:1 முழு எண் விகிதத்துல இருக்கு. அதே மாதிரி இதை எடுத்துக்கங்க, 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன். அப்போ இதை அடிச்சீங்கன்னா 1R6, 2R 12, 4R6. இது என்ன விகிதத்துல இருக்கு? 1:2:1. அப்போ இதெல்லாம் முழு எண் விகிதத்துல இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? சேர்மங்கள்லாம் முழு எண் விகிதத்தில் தான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்குவோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் 4வது பாயிண்ட். அப்ப 4வது பாயிண்ட் என்ன? ஒரு சேர்மங்களில் அணுக்களின் விகிதம் முழு எண் விகிதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் C12H22O11. இதற்கு பேரு சுக்ரோஸ் பேரு. இது சுக்ரோஸ். இதுக்கு பேரு குளுக்கோஸ் பேரு. இது குளுக்கோஸ். இப்போ இந்த குளுக்கோஸ், நீர் இதெல்லாம் முழு எண் விகிதத்தில் இருக்கு.
ஆனா சுக்ரோஸ் எடுத்துங்க, 12 கார்பன், 22 ஹைட்ரஜன், 12:22:11 இந்த விகிதத்தில் இருக்கு. இதை நீங்க சுருக்க முடியுமா? 1:2:1. அப்போ ஒரு 12 12, இங்க 2 12 இல்ல, அப்போ 1.99 இப்படி வரும். இஸ்டு இது ஒரு 12 கிடையாது, அப்போ 0.98 இப்படி வரும். அப்போ 1:1.98 is equal to 0.9 அப்படி பின்னமா போகுது. அப்போ முழு எண் விகிதத்துல இருக்கணும்ல. இது 1 மடங்கு, இது 3 மடங்கு, இது 4 மடங்கு, இதுல சொல்லலாம். இது 2 மடங்கு, இது 1 மடங்கு, இது 1 மடங்கு, இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. ஆனா இது 1 மடங்கு, இது 1.9, இது 0.9. அப்போ முழு எண் விகிதத்துல இது இருக்காது. அப்போ பாயிண்ட் நம்பர் 4, ஒரு சேர்மத்தில் உள்ள அணுக்கள் முழு எண் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகளுக்கு அணுன்னு பேரு. கேள்வி கேட்கலாங்க, நவீன அணுக்கொள்கையின்படி அணு என்றால் என்ன? டால்டனின் அணுக்கொள்கையின்படி அணு என்றால் என்ன? இப்ப இது குழப்பக்கூடாது. டால்டன் என்ன சொன்னார்னா, ஒரு தனிமத்தை, அதாவது ஹைட்ரஜன் அல்லது ஒரு சோடியத்தை ரெண்டா உடைக்கிறது, இப்படியே உடைச்சிக்கிட்டே போனா கடைசியில இனிமே பிரிக்க முடியாது என்ற மிகச்சிறிய துகள் இருக்கும்ல, அதுக்கு தான் அணுன்னு பேருன்னு டால்டன் சொன்னார். ஆனா அது தப்பு. நவீன அணுக்கொள்கையின்படி ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகளுக்கு அணுன்னு பேரு. இது பாயிண்ட் நம்பர் 5. 5வது பாயிண்ட். அணு என்ன? ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள் அணு என்று பேரு. பாயிண்ட் நம்பர் 6, ஒரு அணுவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆக்க முடியாது, அழிக்க முடியாது, முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றலாம். இப்ப மாடர்னா அதெல்லாம் மாத்துறாங்க. அப்படியே இதை தங்கமா மாத்தலாம். ஆனா கொஞ்ச நாள் தான் நிக்குது. ஆனா மாத்த முடியும். ஒரு அணுவை மற்றொரு அணுவாக மாற்ற முடியுமே ஒழிய அணுவை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. இது பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 7, அணுவிலிருந்து அணு நிறையிலிருந்து, அதாவது மாஸ், அணு நிறையிலிருந்து ஆற்றலை பெற முடியும். இதை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன். E = mc² என்பது ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா. இது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. E = mc². அதாவது அணு நிறையில் இருந்து E என்பது எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா mc², இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆற்றலை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆற்றலை கண்டுபிடிக்க என்ன தேவை? அணு நிறை தேவை. சோ அணு நிறையில் இருந்து ஆற்றலை பெற முடியும் என்பது 7வது பாயிண்ட். ஆக முதல்ல அணுவை கண்டுபிடிச்சவர் ஜான் டால்டன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஷ்ரோடிஞ்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து இது தப்பு, ஜான் டால்டனின் அணுக்கொள்கை தப்பு என்று அவர்கள் நவீன அணுக்கொள்கையை உருவாக்குனாங்க. இந்த நவீன அணுக்கொள்கை 7 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட், அணு என்பது பிளக்கக்கூடியது. ஜான் டால்டன் பிளக்க முடியாது, அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாரு. இவங்க பிளக்கக்கூடியது. அதற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற 3 இருக்கு. ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட அணு நிறை எண்களையும் கொண்ட ஐசோடோப்புகள் உள்ளன. ஒத்த அணு நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்களையும் கொண்ட ஐசோபார்கள் உள்ளன. ஒரு சேர்மத்தில் அணுக்கள் முழு எண் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவைகள் பின்னமாகவும் இருக்கும். 5வது, ஒரு
ஐந்தாவது, ஒரு அணு என்பது வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள். ஆறாவது, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு அணுவை மற்றொரு அணுவாக மாற்ற முடியும். ஏழாவது, அணு நிறையிலிருந்து ஆற்றலை பெற முடியும். இது 7 பாயிண்ட். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம பார்த்தது முதல்ல அணுக்கள்வை கண்டுபிடிச்சவர் ஜான் டால்டன். அதுல குறை இருக்குன்னு சொன்னவர் ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஷ்ரோடிஞ்சர். அவங்க உருவாக்குனது நவீன அணுக்கொள்கை. அது 7 பாயிண்ட் உள்ளது. அதுக்குள்ள 2 சின்ன கேள்வியும் இருக்கு. ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, பருப்பொருள் அப்படின்னா என்ன? பருப்பொருள் அப்படின்னா எந்த பொருளுக்கு, ஒரு பொருளுக்கு நிறை இருந்துச்சு, ஒரு பொருளுக்கு நிறையும் பருமன் வால்யூம், ஒரு பொருளுக்கு நிறையும் பருமனும் இருந்தால் அதற்கு பேரு பருப்பொருள் அப்படின்னு பேரு. இந்த பருப்பொருளினுடைய அடிப்படை துகள், ஒரு பருப்பொருளினுடைய அடிப்படை துகளுக்கு என்னன்னு பேரு? அணுன்னு பேரு. ஒரு பொருள்ல நிறையும் பருமனும் இருந்துச்சுன்னா அதற்கு பருப்பொருள்னு பேரு. அந்த பருப்பொருளின் அடிப்படை துகளுக்கு அணுன்னு பேரு. இந்த அணுல புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. இது 3ம் இருக்கு. இந்த 3ல புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் தான் நிறை இருக்கு. எலக்ட்ரானுக்கு நிறை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதனுடைய நிறை மிகவும் புறக்கணிக்கத்தக்கது, நெக்லிஜிபிள், ரொம்ப கணக்கில் எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. அதனால இதை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இப்ப பாருங்க, நிறையும் பருமனும் உடையது பருப்பொருள். பருப்பொருளின் அடிப்படை துகள் அணு. அணு என்பது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்களினால் ஆனது. இதுல புரோட்டான்களுக்கும் நியூட்ரான்களுக்கும் நிறை உண்டு. இந்த 2 சேர்ந்ததுக்கு தான் ஒரு பொருளின் நிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள்ல 5 புரோட்டான் இருக்கு, 5 நியூட்ரான் இருந்தா அதனுடைய அணு நிறை எவ்வளவு? 10. 8 புரோட்டானும் 8 நியூட்ரான் இருந்தா 8 8 16. அப்போ ஒரு பொருளின் அணு நிறை என்பது அந்த புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களின் சேர்க்கை தொகுப்புக்கு அணு நிறை என்று பேரு. இதை நீங்க கண்டுபிடிச்சணும். இப்போ அணு நிறை, இப்ப நிறை அப்படின்னா அதுக்கு ஒரு அலகு இருக்கணும்ல. ஒரு பொருள் அப்படின்னா இது இத்தனை கிராம் அல்லது இத்தனை கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அணுக்கு நிறை, அணு நிறைன்னு சொல்றோம். அப்ப அணு நிறைக்கு அடிப்படை அலகு யூனிட் எது? இதற்கு யூனிட் AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். அதனால AMUன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள்ல 5 புரோட்டான் இருக்கு, 5 நியூட்ரான் இருக்கு அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட், அதனுடைய அணு நிறை எவ்வளவு? 10 AMU. ஆனா இப்ப நவீன உலகத்துல AMUன்னு 3 எழுதிட்டு இருக்கீங்க, வெறும் யூன்னு எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மாடர்னா U என்று பயன்படுத்தினால் போதும். ஸோ AMUன்னு பயன்படுத்தலாம், யூன்னு சொல்லலாம். ஸோ அணு நிறை, ஒரு பொருள், ஒரு பொருள்ல நிறையும் பருமனும் இருந்தா பருப்பொருள். பருப்பொருளினுடைய அடிப்படை துகள் அணு. அணு என்பது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானால ஆனது. எலக்ட்ரானினுடைய நிறை புறக்கணிக்கத்தக்கது, அது இல்லைன்னு சொல்லலாம். அதனால ஒரு பொருளின் அணு நிறை என்பது புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை சேர்த்தது. இதற்கு அலகு AMU எனப்படும். AMU என்பது ஒரு அணுவின் புரோட்டான், நியூட்ரான்களின் தொகுப்புக்கு இத்தனை AMU அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ கார்பன், இப்போ நான் சொன்னேன் கார்பனுக்கு அணு நிறை 12.
அப்படின்னா இதுல 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். அப்படின்னா இதுக்கு எவ்வளவு? 12 AMU. இதான் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கான். அதனால கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்க பயன்படுத்திங்க. AMUக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? U என்ற ஒரு அலகை பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஒப்பு அணு நிறை. இது அணு நிறை. ஓகே, அணு நிறை. ஓகே, ஒரு பொருள்ல நிறையும் பருமனும் உடைய பொருளுக்கு பருப்பொருளும் பேரு. பருப்பொருளுடைய அடிப்படை துகள் அணு. அணு என்பது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானினால் ஆனது. எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்கது. எனவே ஒரு அணுவின் நிறையானது அதன் புரோட்டான் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் சேர்க்கைக்கு சமமாகும். உதாரணத்திற்கு ஒரு பொருளில் 5 புரோட்டான் 5 நியூட்ரான் இருந்தால் அதன் அணு நிறை 10. இதற்கு அலகு AMU எனப்படும். இதை நவீன உலகத்தில் U என்று குறிக்கிறார்கள். கார்பனில் 6 புரோட்டானும் 6 நியூட்ரானும் இருப்பதால் இதன் அணு நிறை 12 AMU, அதாவது 12U. இப்படி சொல்லிடுங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப். ஓகே, அடுத்த ஸ்டெப் வாட் இஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், RAM அப்படின்னு தமிழ்ல. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஒப்பு அணு நிறை. ஒப்பு அணு நிறை. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்பது ஒப்பு அணு நிறை. அதாவது அணு நிறைங்கிறது அதுக்கு ஒரு வெயிட்டே கிடையாது. அணுங்கிறது ரொம்ப 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 சின்னது. இதை இத்தனை கிராம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, இதை விட இது எப்பொழுதுமே ஒரு பொருளுக்கு வெயிட்டுங்கிறது ஏதோ ஒன்று வச்சுக்குவாங்க. இதை விட இது இத்தனை மடங்கு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கல் கொடுத்துருச்சு, இது 1 கிலோ. இது 1 கிலோன்னு எவன் சொன்னான்? இப்படி ஒரு அளவை வச்சுக்கிட்டப்பா, இந்த வெயிட் இருந்தால் இது பேர் 1 கிலோயா? ஓகே, இதை விட இது 5 மடங்கு இருக்கு, இது 5 கிலோ. இதை விட இது 100 மடங்கு இருக்கு, அப்ப 100 கிலோ. எல்லா பொருளுமே ஏதோ ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டாங்க. இதை 1 கிராம் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒன்று சொல்லிப்பா, இதுதான் இந்த வெயிட் தான் 1 கிராம் அப்படின்ட்டான். அது கரெக்ட். அதை விட இது 8 மடங்கு இருக்கு, அப்ப 8 கிராம் 1 பவுண்ட் தங்கம். அப்ப 8 கிராம் என்பது அரசாங்கம் ஏதோ ஒன்று சின்னதா கொடுத்துருக்கு, இதை விட 8 மடங்கு. அப்ப எல்லா வெயிட்டுமே ஏதோ ஒன்று அடிப்படையா வச்சுக்கிட்டு அதை விட இது 10 மடங்கு. ஒரு மூட்டை 60 கிலோங்கிறாங்க. 60 கிலோன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் கொடுத்த 1 கிலோ கல், அது ஏதோ ஒரு வெயிட், இரும்புனால இப்படி வச்சிருக்கான் எல்லா கடையிலையும். இது 1 கிலோ. இதை விட இது 60 மடங்கு இருக்கு, அதனால இது இந்த மூட்டையில் இருக்குது 60 கிலோ. சிம்பிள். நாம போய் வெயிட்ல ஏறி நிற்கிறோம். எவ்வளோ வெயிட்? 58 கிலோ. அப்படின்னா என்ன? அரசாங்கம் ஏதோ ஒரு கல் வச்சுட்டு இதான்ப்பா 1 கிலோன்னு சொல்லிச்சு, அந்த கல்லை விட இப்போ 58 மடங்கு நான் கூட. அவ்வளோதான். ஏதோ ஒரு கல் இருக்கு, அதை விட 58 கிலோ. ஒரு ஆள் இருக்கான், 30 கிலோ இருக்கான். நான் என்ன சொல்றேன்? அவனை விட நான் 2 மடங்குன்றேன். அப்படின்னா அவன் 30 கிலோ, அதை விட நான் 2 மடங்கு 60 கிலோ. அப்போ எந்த வெயிட்டுமே ஏதோ ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை விட இத்தனை மடங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஒப்பு அணு நிறை. ஏதோ ஒன்று அடிப்படையாக இருக்கும், அதை விட இது இத்தனை மடங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டாங்க. ஹைட்ரஜனுடைய அணு எண் 1. ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1. இதனுடைய அணு நிறை எண்ணும் 1 தான். அது எப்படி? ஒரு ஹைட்ரஜன்ல 1 புரோட்டான் 1 நியூட்ரான் இருக்கணும்ல, அப்போ 1 + 1 2ல இருக்கணும். உலகத்திலேயே நியூட்ரான் இல்லாத, புரோட்டான் இல்லாத ஒரு தனிமம் அப்படின்னாக்கா அது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு மட்டும் புரோட்டான் கிடையாது. அதனால இதற்கு அணு நிறை எண் 1. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஹைட்ரஜனை அளவா வச்சுக்கிட்டாங்க. ஹைட்ரஜனுக்கு 1பா. ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு வெயிட்லாம் எவனுக்கும் தெரியாது. ஹைட்ரஜனுக்கு 1ன்னு வச்சுக்கிட்டான். ஹைட்ரஜனுடைய ஒரே ஒரு நியூட்ரான் இருக்குல்ல, அந்த நியூட்ரானுக்கு வெயிட் 1. அது எவ்வளவோ தெரியாது. ஆனா அதனுடைய வெயிட் 1ன்னு வச்சுக்கிட்டா, ஆக்சிஜன் 16, அப்போ அதோட 16 மடங்கு.
இதை விட இது இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹைட்ரஜனை ஒன்றுன்னு முதல்ல வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு தனிமத்தினுடைய அணு நிறைக்கும் ஹைட்ரஜன் அணு நிறைக்கும் உள்ள விகிதம் இதான் முதல்ல இருந்தது. ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கும் ஹைட்ரஜனின் அணு நிறைக்கும் உள்ள விகிதம், இதுதான் ஒரு பொருளினுடைய அணு நிறை. இந்த அணு நிறை என்பது இதை விட இது இத்தனை மடங்குன்னு கம்பேர் பண்ணி சொல்றோம், ஒப்பு நோக்கி சொல்றோம். அதனால இதற்கு பேரு ஒப்பு அணு நிறைன்னு பேரு. இதான் முதல்ல கண்டுபிடிச்சது. ஹைட்ரஜனை ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டான், அதை விட ஒன்னொன்னு எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதற்கு பேர் இதை விட இது இத்தனை மடங்கு, இதை விட இது 20 மடங்கு, இதை விட இது 32 மடங்கு, இதை விட இது 40 மடங்கு அப்படின்னு சொன்னதுனால இதற்கு பேர் ஒப்பு அணு நிறைன்னு பேரு. ஆனா ஹைட்ரஜனை பயன்படுத்துறதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு. முதல்ல அதாவது சயின்ஸுங்கிறது எல்லாமே சரியெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு இது ரைட்டு, இன்னொருத்த இதை விட இன்னொன்று கண்டுபிடிச்சப்ப இது தப்புன்னு சொல்லுவான், மாறிட்டே தான் இருக்கும். இப்போ முதல்ல டால்டன் சொல்லும்போது டால்டன் சொன்னதான் சரி, அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாரு, அதான் கரெக்டா. அதுக்கு பின்னாடி அணுவை பிளந்துட்டான், அப்போ டால்டன் தப்பா போயிட்டாரு. இப்போ நவீன அணு கொள்கை, இந்த நவீன அணு கொள்கையும் தப்புன்னு இன்னொருத்தன் சொல்லுவான், சொல்லிட்டான். இப்போ இவங்க நவீன அணு கொள்கையை என்ன சொல்றாங்க, ஒரு அணுவை பிளந்தால் அதில் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்குன்னா இவன் உள்ள இருக்கிறான், அதையும் பிளந்துக்குள்ள அதுக்குள்ள குவாட்ஸுங்கிற பொருள் இருக்கு, அதுக்குள்ளேயும் பிளக்க முடியும்னா எல்லாத்தையும் பிளக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நவீன, அதை விட நவீனம் வந்துருச்சு. அதனால ஒரு சயின்ஸ்ல இப்போதைக்கு இது ரைட்டு, இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை விட இதுதான் கரெக்ட். அது மாதிரி ஒரு காலத்துல ஹைட்ரஜன் தான் கரெக்ட்னு வச்சிருந்தாங்க. ஆனால் ஹைட்ரஜன்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எப்படின்னா ஹைட்ரஜன்ல 3 வகையான ஹைட்ரஜன் வந்துருச்சு. ஹைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் 2, ஹைட்ரஜன் 3. ஹைட்ரஜன் டெய்டீரியம் டின்னு பேரு, இதுக்கு ட்ரிட்டியம், இதெல்லாம் கனநீர். இது ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது நீர். இது சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதே மாதிரி இது சேர்ந்துருச்சுன்னா இவைகளுக்கு பேர் கனநீர்னு பேரு. இது நீர், இவைகளுக்கு கனநீர்னு பேரு. இந்த கனநீர் என்பது ஆட்டம் பாம் செய்வதற்கு பயன்படும். ஆட்டம் பாம் செய்வதற்கு இதான் பயன்படுது. ஆக இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு, இந்த ஹைட்ரஜனுக்குள்ளேயே இருக்கு. ஹைட்ரஜன் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ளே ஒரு ஹைட்ரஜன் கேஸுக்கு உள்ளபடி பார்த்தா இது நிறைய இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் இது 99% இது இருக்கு. ஆனா கொஞ்சோண்டு இதுவும் இருக்கு. அணு நிறையன் 1 ஹைட்ரஜன் நிறையவும், அணு நிறையன் 2, அணு நிறையன் 3 உடைய ஹைட்ரஜன் அதுக்குள்ள கலந்து இருக்கு. அதனால இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை விட இது இத்தனை மடங்குன்னு சொல்ல முடியல. இது மட்டும் இருந்துச்சுனாக்க இது 1, இதை விட இது 8 மடங்கு, இதை விட இது 16 மடங்குன்னு சொல்லலாம். ஆனா இதை விட கொஞ்சம் கூட வெயிட், இதை விட இது இன்னொரு மடங்கு வெயிட் உடைய இது எல்லாம் சேர்ந்து 1.008 வருது. இப்போ இன்னொன்னு இதை விட 8 மடங்கு அப்படின்னு சொன்னா அது 8.024ன்னு வந்துடும். அப்ப எல்லாமே பின்னமா போயிட்டே இருக்கு, தப்பா வருது, கணக்குக்கு சரியா வரல. அதனால ஹைட்ரஜனை விட்டுட்டாங்க. ஆக முதல்ல ஹைட்ரஜன் தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஹைட்ரஜனுக்குள்ள 3 வகையான ஹைட்ரஜன் அதுக்குள்ள போய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது சரியா வராதுன்னு சொல்லி கார்பனை அடிப்படையாக வைத்துக் கொண்டார்கள். இப்போ ஒப்பு அணு நிறைனா என்ன, ஏதோ ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதை விட இது இத்தனை மடங்குன்னு சொல்றது தான் ஒப்பு அணு நிறைன்னு பேர். இதில் முதல்ல ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கும் ஹைட்ரஜன் தனிமத்தின் அணு நிறைக்கும் உள்ள விகிதம், அதுதான் ஒப்பு அணு நிறைன்னு பேர். இது பழசு. ஆனால் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைட்ரஜன் சரியா இல்லை, ஹைட்ரஜனுடைய அளவில் 2-3 ஹைட்ரஜன் அது மிக்சராக இருக்குது, அதை எடுத்துக்கிறது சரியா வரலைங்கிறத கண்டுபிடிச்சி இதுல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல தூய்மையா இருக்கிறது எதுன்னு பார்த்தா கார்பன் இருந்துச்சு. அப்போ கார்பனை எடுத்துக்கிட்டாங்க.
கார்பனின் அணு நிறை 12. கார்பனின் அணு நிறை 12. அப்போ 12ஓட இது எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒன்று 17 இருக்குது, இது 12 இருக்கு. 12 வந்து 17 எத்தனை மடங்கு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்பன் 12ல 1/12 கார்பனின் 12இல் ஒரு பகுதியை எடுத்துக்கிறது. கார்பனின் 12இல் ஒரு பகுதியை விட இது எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்றது. அப்போ ஒப்பு அணு நிறை என்ன? ஒப்பு அணு நிறை எண் ஆவரேஜ் ரிலேட்டிவ் மாஸ். ஆவரேஜ் ரிலேட்டிவ் மாஸ் ஒப்பு அணு நிறை என்பது ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும். ஏன்னா எந்த தனிமமுமே தனியா பியூரா இல்ல, எல்லா தனிமங்கள்லையுமே 2-3 கலந்து இப்போ எப்படி ஹைட்ரஜன்ல 3 கலந்து இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் கலந்து தான் இருக்கு. அதனால ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும். ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12இன் 1/12 பங்கு அணு நிறைக்கும் உள்ள விகிதம். இதுதான் ஆவரேஜ் ரிலேட்டிவ் மாஸ். ஆவரேஜ் ரிலேட்டிவ் மாஸ் ஒப்பு அணு நிறை என்பது ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12 கார்பனின் 1/12 அணு நிறைக்கும் உள்ள விகிதம் ஒப்பு அணு நிறை எனப்படும். இது கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இது கிராம்ல எல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து கிராமே கிடையாது. இப்ப இந்த கணக்கின்படி ஹைட்ரஜனின் அணு நிறை அப்படின்னா 1, கார்பனின் அணு நிறை என்றால் 12, நைட்ரஜனின் அணு நிறை என்றால் 14, ஆக்சிஜனின் அணு நிறை என்றால் 16. இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிலது கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஒரு 6-7 உங்க புக்ல இருக்கு. அது தெரிஞ்சு வச்சுங்க. ஹைட்ரஜனா 1. ஹைட்ரஜனா 1ன்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் 12 கார்பனின் 1/12 அணு நிறைக்கும் உள்ள விகிதம். இந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 12, 16, சோடியத்துக்கு 23, இப்படிலாம் சிலது, மக்னீசியத்துக்கு 24, இப்படிலாம் சில புக்கில் உங்களுக்கு ஒரு 6-7 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சராசரி அணு நிறை என்று பெயர். இப்போ இந்த சராசரி அணு நிலையில இதுக்கு சராசரி அணு நிறை AMU. இத கிராம்னு சொன்னா அதுக்கு பேர் கிராம் அணு நிறைன்னு பேர். இப்போ அணு நிறை எவ்வளவு? ஹைட்ரஜனுக்கு அணு நிறை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் AR ஹைட்ரஜன் 1. இதுவும் கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 1 கிராம். இதுவும் கிராம்ல இருந்தா இது 12 கிராம். சோ ஒப்பு அணு நிறையானது கிராமில் குறிக்கப்பட்டால் அதற்கு கிராம் அணு நிறை என்று பேரு. அது ஒன்றும் கிராம்லாம் கிடையாது. இதை விட இது எத்தனை மடங்கு தான். அதுக்கு யூனிட் கிடையாது. ஆனா நீங்க இத்தனை அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது இத்தனை கிராம் அப்படின்னு நீங்க கிராம்ங்கிற பேருக்கு கொடுத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் கிராம்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கிராம் தான், கிராம் அணு நிறை. இல்ல இது 1 கிலோ, இது 2 கிலோ அப்படின்னு கிலோல சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் கிலோகிராம் அணு நிறைன்னு ஆகும். கிலோகிராம் வேண்டியதில்லை, கிராம். சோ கிராம் என்ற அளவினை பயன்படுத்தினால் அதற்கு கிராம் அணு நிறை என்று பெயர். சோ இப்போ இது எப்படி கணக்கிடுவது என்பதற்கு உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாப்டரை நாம 3 பகுதியா நான் பிரிச்சுக்கிறேன். 3 வீடியோவா நான் அந்த பாடத்தை போடலாக நினைச்சிருக்கேன். ஒன்று ஆட்டம், அணுவை பகுதி. இப்போ
2 எடுத்துக்காட்டு சம் மாத்திரம் போட்டுட்டா இது ஒரு பகுதி 1 வீடியோ முடிஞ்சிடும். அடுத்தது இதே மாதிரி மூலக்கூறு, அதுக்கு ஒரு வீடியோ. அடுத்தது ஒப்படர்த்தி, அதையும் போட்டுட்டா 3 பகுதியாக இந்த பாடத்தை பிரித்து நான் 3ஆக போட்டேன். நீங்கள் சின்ன சின்ன வீடியோவாக இருந்தால் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை 3 பகுதியாக போட்டேன். இப்போ இதில் எடுத்துக்காட்டு 1, எடுத்துக்காட்டு 2ன்னு ஒரு கணக்கு இருக்கு, அதை மாத்திரம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இப்போ சராசரி அணு நிறைனா என்ன? இப்போ இது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதற்கு சராசரி அணு நிறை AAM, சராசரி அணு நிறை. அதுல சராசரி அணு நிறை முதல்ல பார்ப்போம். அணு நிறைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருளில், ஒரு தனிமத்தில் உள்ள ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12இன் 1/12 கார்பன் அணு நிறைக்கும் உள்ள விகிதம்னு பார்த்தோம். அப்ப ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைன்னு அந்த இடத்துல சொன்னோமா இல்லையா டெஃபினேஷன்ல? அதான் இங்க ஒரு தனிமங்கிறது தனியா இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதனுடைய அணு நிறையன் 9ன்னு வச்சுங்க. 9 அணு நிறையனுடைய ஒரு பொருள். இதுல 50% இருக்கு. அதே இதுல 10 AMU, 10 அட்டாமிக் மாஸ் யூனிட், 10 அணு நிறை உடையதுல ஒரு 50% இருக்கு. இது ரெண்டும் கலந்துதான் ஒன்று இருக்கு, ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதற்கு சராசரி அணு நிறை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 9ல 50% பிளஸ் 10ல 50%. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கூட்டினா இது ஆன்சர். இது ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு வருது. ஒரு பொருள், ஒரு தனிமம், அந்த தனிமத்துல 9 அணு நிறை உடையதுல 50%, 10 அணு நிறை உடையதுல 50% கலந்துருக்கு. இது ஒரு தனிமத்துல. இதற்கு எவ்வளவு சராசரி அணு நிறை அப்படின்னு கேட்டா 9ல 50% பிளஸ் 10ல 50%. இப்போ 0க்கு 0, 5 10ல 2 தடவை. அப்போ 9/2 இல்லையா? 9 இன்ட்டு மேல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி போடணும். 9 இன்ட்டு 50/100 அப்படின்னா இப்படி அர்த்தம். அது பிளஸ் இது 10 இன்ட்டு 50/100ன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுது, 5ல 50 2 தடவை. அப்போ 9/2 பிளஸ் 0க்கு 0, 5 10ல வேண்டாம், இதை அடிக்க வேண்டாம். இங்கே 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0 போயிடுது. அப்போ உடனே 5 வருது. இப்போ 9/12, 4 2 8.5 பிளஸ் 5. அப்போ இது எவ்வளோ வருது? 9.5. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சும்மா. ஆனா எல்லாமே இந்த மாதிரி 50%, 40% இப்படிலாம் இருக்காது. இது வேற வேற மாதிரி இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது 2 எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எடுத்துக்காட்டு கணக்கு மாத்திரம் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 AMல 50%, 10 AMல 50%. அப்போ 9ல 50%, 9 இன்ட்டு 50/100 பிளஸ் 10ல 50%, 10 இன்ட்டு 50/100. இந்த கணக்கு போட்டீங்கன்னா இது கணக்கு. அதே மாதிரி இப்போ எடுத்துக்காட்டு 1. எடுத்துக்காட்டு 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஜன்ல இதுல 15.9949 99.49 இது நிறை. இது பர்சன்டேஜ் 99.757.
O8 17ல 16.9991ல 0.038%, 9 8 18ல 17.992 0.205. இதனுடைய அணு நிறை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இது மாதிரி கொடுத்துருவோம். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆக்சிஜன் 8ல 15.99 இருக்கு. அப்போ 15.9949ல எத்தனை பர்சன்ட் இருக்கு? 99.757/100. நல்லா தள்ளி எழுதிக்கிறேன். இது எடுத்துக்காட்டு 1. இந்த ஆக்சிஜன்ல 15.9949ல எத்தனை பர்சன்ட் இருக்கு? 99.757/100 பிளஸ் 16.991ல 0.038/100 பிளஸ் இதுல 17.9992 into 0.205/100. இதான் நீங்க கண்டுபிடிச்சு கூட்டணும். இப்போ இது எப்படி கூட்டுறது? 15.9949 into இப்போ 100 இதை அடிக்கணும். இங்க 2 0 கேன்சல் பண்ணா இங்க 2 0 இருந்துச்சுன்னா இந்த புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி வரும். கீழே இருந்து 0 கேன்சல் பண்ணீங்கன்னா வகுத்தீங்கன்னா புள்ளி முன்னாடி வரும். இங்க 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 2 ஸ்தானம் புள்ளி முன்னாடி வரும். அப்போ 0.99757 பிளஸ் 16.991 இன்டு இங்க இருக்கு இன்னும் 2 0 முன்னாடி கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப 0.00 இங்க 038 பிளஸ் 17.992 இன்டு 2 0 முன்னாடி வரணும். அப்போ 0.20205. இப்போ இதை இதால பெருக்கணும் பிளஸ் இதை இதால பெருக்கணும் பிளஸ் இதை இதால பெருக்கி இந்த மூணையும் கூட்டுனீங்கன்னா யூ கெட் தி ஆன்சர். புக்ல வந்து இதை உட்காந்து பெருக்கணும்னா பெருக்கலாம். இதற்கு லாகரிதமிக் டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தி நீங்க பெருக்கிக்கலாம். அல்லது புக்லயே இது பெருக்கியே கொடுத்துருக்கான். இதெல்லாம் பெருக்கியிருக்கான். பெருக்கி அவனே ஆன்சர் வந்து 15.99 ANU அப்படின்னு சொல்லிட்டான். This is the answer. இது எடுத்துக்காட்டு 1. இந்த கணக்கு அவனே பெருக்கி இவ்வளவு ஆன்சர் கொடுத்துட்டான். நம்ம ஆன்சரை போட்டுக்க வேண்டியதான். எப்படி போடுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஆனால் சார் இதை எடுத்து நம்ம பரீட்சையில் இப்படியெல்லாம் இவ்வளோலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஈஸியாக அந்த முன்னாடி சொன்னாலே இந்த 50%, 40%, 30% அது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பரீட்சையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெயிட்டில் இத்தனை பர்சன்ட், இந்த வெயிட்டில் இத்தனை பர்சன்ட், இந்த வெயிட்டில் இத்தனை பர்சன்ட். ஸோ இந்த வெயிட்டு இன்ட்டு இது பை 100 ப்ளஸ் இந்த வெயிட்டு இன்ட்டு இது பை 100 ப்ளஸ் இந்த வெயிட்டு இன்ட்டு இது பை 100. அதை கூட்டணும், அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இதே மாதிரி எடுத்துக்காட்டு 2 நமக்கு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயற்கையில் தனிமம் போரான் என்பது போரான் 10 மற்றும் போரான் 11 ஆகியவற்றின் கலவையாக உள்ளது. போரான் என்பது
boron 10 plus boron 11. இப்படிதான் இயற்கையில கிடைக்குது. இதுல 10ல எத்தனை பர்சன்ட், 11ல எத்தனை பர்சன்ட், அதான் இப்ப கொடுக்க போறோம். கலவையாக உள்ளது. B10ல எத்தனை பர்சன்ட், 20%. B11ல 80% இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க போட்டுருக்கீங்க B10ல 20%, B11ல 80%. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம், அதனால தான் அவனே ஒர்க் பண்ணிட்டான். இப்போ இதை பாருங்க, B10ல 20%, அப்போ 10 into 20/100 பிளஸ் B11ல 11 into 80/100. இப்போ பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போகுது, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போகுது, அப்போ 2 பிளஸ் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுது. 8 11 88/10. 8 11 88/10 is equal to 2 பிளஸ், இப்போ ஜீரோவை இங்க புள்ளி குத்திடலாம். ஒரு ஜீரோனா ஒரு ஸ்தானம் தள்ளி, 2 ஜீரோனா 2 ஸ்தானம் தள்ளி. ஸோ புள்ளி குத்திங்க 8.8. அப்போ என்ன வருது, 10.8. ஸோ இதுதான் 10.8 இஸ் தி ஆன்சர். இந்த கணக்குக்கு எடுத்துக்காட்டு 2க்கு ஆன்சர் 10.8 AMU. ஓகே, போட்டலாமா? இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் இதே மாதிரி இப்போ எப்படி நம்ம ஆட்டம் அணுவுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி மூலக்கூறுக்கு பகுதி 2, மூலக்கூறும் ஆவி அடர்த்தி வேப்பர் டென்சிட்டி, அது ரெண்டையும் சேர்த்து அதே மாதிரி அவகட்ரோஸ் ஹைபாத்தசிஸ் இதெல்லாம் சேர்த்து 3வது வீடியோ பார்த்தா இந்த ஒரு சாப்டர் முடிக்கிறோம். 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சிடும். நம்ம எல்லாத்தையும் இனிமேல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 பாடம், அடுத்தது பயாலஜியில் ஒரு 2 பாடம், அப்புறம் மறுபடியும் ஃபிசிக்ஸ், எல்லாத்தையும் பார்த்துடலாம். டூ இட் வெல். தேங்க்யூ.